அவர் சிலுவையில் நமக்காக என்னெல்லாம் பண்ணாரு, அவர் அதெல்லாம் நமக்கு செஞ்சனால இன்னைக்கு நம்ம சந்தோஷமா இருக்கிறோம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் உங்க எல்லாருக்குமே தெரியும். 6-7 வசனங்களை படிக்கலாம். முதலாவது சிலுவையில் அவர் நமக்காக செஞ்சது என்ன தெரியுமா? வெறுமையாக்கினார். தம்மை தாமே என்ன செஞ்சாரு? அப்படின்னா என்ன? நான் ஒண்ணுமே இல்லை பிதாவே, நான் ஒண்ணுமே இல்லை, என்னை முழுமையா தர்றேன். என் பிள்ளைகளுக்கு வேண்டிய மீட்பையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்க வேண்டியது நீங்க தான். நான் என்னை வெறுமையாக்குகிறேன் ஆண்டவரே. என்னுடைய பேர் புகழ், என்னுடைய அந்தஸ்து அல்ல, எனக்கு என் ஜனந்தான் பெருசு, அவருடைய மீட்பு தான் விலையேற பெற்றது என்று சொல்லி அந்த சிலுவையில் அடிமையின் ரூபம் எடுத்தார். தம்மை தாமே என்ன செஞ்சாரு? வெறுமையாக்கினார். எனவே அவர் சொன்ன முதல் காரியம், நம்மளும் எம்டி, ஒன்றுமே இல்லை, நான் வெறுமையான பாத்திரம், நீங்கள் என்ன நிரப்புனீங்கன்னா நான் உமக்காக கனமான பாத்திரமாய் மாற முடியும். இயேசு அதை செய்து காமிச்சார். உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலையும் எல்லாவற்றிலும் நம்மை வெறுமையாக்கணும். என்னுடைய படிப்பு, என்னுடைய அந்தஸ்து, என்னுடைய பணம் எதுவுமே எனக்கு பெருசு இல்லை. யார் மட்டும்தான் பெருசு? சிலுவையில் அவர் சிந்தின ரத்தம், அவர் எனக்கு காய்பட்ட பாடு, என் இயேசு எனக்கு போதும் என்று நம்மை நாமே வெறுமையாக்கும் பொழுது நிச்சயமாய் நமக்கு அது ஒரு தேவ பலனாய் மாறி போகிறது. எத்தனை பேர் என் கூட இருக்கீங்க? ஹல்லேலூயா.